today we go to the Prahelika section. adukku munnadima okay, I'll skip that later. Prahelika section. Am I right in saying that we have finished translating? Correct madam, correct. Okay. So Vishnoho ka vallabha devi loka tritayacharini varna va dhyanti mau. அது பிரிச்சு படிக்கிறேன் அப்புறமா. தத்வா கஹ சப்தஹ துல்ய வாச்சகஹ. ஓகே, இப்போ விஷ்ணோஹோ கா வல்லபா தேவி லோக த்ரிதயசாரிணி. Okay, varnava varna adya antam அப்படி வரும். அந்திம் au antimau adya antimau. Okay, varna வாத்ய வர்ணாஹா அப்படின்னு வருது. அது அந்த இடத்துல வா வந்து ஒரு சந்தி போட்டிருக்காங்க. ஓகே, அது அதாவது ரெண்டு வர்ணா வந்ததுனால வர்ணயோகோன்னு வரும் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை அப்படி பிரித்து இது பண்ணாமல் அதை சந்தியோடு சேர்த்து வர்ணா ஆத்ய, அதாவது நம்ம எப்படி பண்ண வர்ணாக ஆத்ய அந்திமோ அந்திமக அப்படிதான் அந்திமௌ. ஏன்னா ரெண்டு நாளா அந்திமௌ. தத்வா கஹ சப்தஹ துல்லிய வாச்சகஹ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் விஷ்ணோஹோ கா வல்லபா. வல்லபானா who is very close to Vishnu, ரொம்ப பிரியமானவா. ஓகே, தேவி லோக த்ரிதயசாரிணி. த்ரிதயசாரிணினா she is roaming around in the three worlds. த்ரிலோகத்தையும் மூ உலகங்களையும் சஞ்சரிக்கிறவள்னு கொடுத்துருக்காங்க. who is going around the three worlds and who is very close to Vishnu. Close to Vishnu na priyamanava, who is very who is much loved by Vishnu. adu yaru? Okay, first part of the Prahelika. Second part varna adya antimau. dattva kaha sapta tulya vachakah. துல்லியம்னா துல்லியம்னா நம்ம தோல்னான்னு சொல்லுவோம்ல ஹிந்தியில கூட. துல்லியம்னா சமானம். அந்த இது சொல்றது என்ன சொல்றது, நம்ம வந்து நேராக்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் ஒன்று போல இருக்கிறது. துல்னா ஒன் வேர்டு. நம்ம தோல்னானா டு மெஷர் அதுவும் சொல்லுவோம். இப்போ துல்னா நான் இந்த இடத்துல வந்து துல்லியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கரெக்ட். ஓகே, தட் இஸ் ஹவ் இட் இஸ். துல்லியவாச்சகः. அப்போ வர்ணாக ஆத்யம் அந்தம் மியூ. அதாவது வர்ணானா நம்மளோட லெட்டர்ஸ் அக்ஷரம். ஒன் ஆத்யம் ஒன் அந்திம். ஸோ விஷ்ணுவோடு வல்லபா, விஷ்ணுவோடு பிரியமானவா, மூணு உலகத்திலையும் சஞ்சாரிக்கிறவா. அவா யாரு? அவா வந்து அதுக்கு வந்து முன்னாடி ஒரு எழுத்தும் பின்னாடி ஒரு எழுத்தும் அப்படின்னு நீங்க போட்டானா அது என்ன வருதுன்னா துல்லிய வாச்சக. அந்த சப்தம் வந்து துல்லிய வாச்சக. ஓகே, ஸோ இட் இஸ் அந்த ஈக்குவலா ஆகுது. ஓகே, ஈக்குவலா ஆகுது. அந்த வேர்டு வந்து அதோட மீனிங் வந்து ஈக்குவல். இட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு. அப்போ ஈக்குவல் டு அப்படின்னா சமானன்னு நமக்கு தெரியும். சமமா இருக்கிறதுன்னு தமிழ்ல சொல்லுவோம். சமான அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல. ஸோ மாங்கிறது லக்ஷ்மி. ஓகே, மா இஸ் அனதர் நேம் ஃபார் லக்ஷ்மி. ஸோ மா விஷ்ணுவோட வல்லபா, விஷ்ணுவோட பிரியமானவர் லக்ஷ்மி மாதா. அத மா. அவ வந்து மூணு உலகத்திலையும் சஞ்சாரிக்கிறவா. ஒரு எழுத்து முன்னாடி போடணும், ஒரு எழுத்து பின்னாடி போடணும். ஸோ யூ புட் sa in the front
and na at the back. So adyam munnu antam and samana. So tulya vachaka. Avladha. This is the prahelika. Okay, in prahelika they won't ask you to explain and all anything. They'll just ask you the question and you will have to give the answer. That is the main thing. So just understand that. If you add one in the beginning, one at the end of ma, you get samana. Samana na samama irukadhu. Tulya. Okay, onu pola irukadhu. Okay. So this is the prahelika. Now we go to the sangrahya vishayaha. Okay. If in this I have a question for all of you. இப்போ நம்ம டெய்லி சொல்ற ஸ்லோகம் தான் இது. ஓகே, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. கரெக்டா? இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து we say almost இல்ல, we say every day. All of us say it every day. Okay. இப்போ there are many names. இப்போ நம்ம ஸ்ரீலிங்கத்தை நம்ம என்ன சொல்றோம்? ஆகாராந்த ஈகாராந்த வந்தானா ஸ்ரீலிங்கு நம்ம சொல்றோம். இப்போ லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, அந்த மாதிரி டி அந்த மாதிரி நம்ம சொல்றோம். பட் இங்க வந்து the slokam starts with Saraswati. It is hasva. It is not dirgha. Okay? இப்ப நான் கேட்கிறவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. Because I just want to know நம்ம எவ்வளவு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஓகே. Parvati Hariharan, can you answer why it is Saraswati? ஏன் அந்த ஹஸ்வம் வந்திருக்கு? ஏன் தீர்க்கம் வரல? இந்த இடத்துல வந்து அது பேராக இல்லை. ஓகே, அதனால ஹஸ்வம் வந்திருக்கும்னு எனக்கு. ஓகே. காஞ்சனா மேடம். மேடம், சரஸ்வதின்னு சொல்லும்போது நம்ம ஹர்ஸ்வமா தான் சொல்லுவோம், தீர்க்கமா சொல்ல மாட்டோம். ஆனா அது வந்து சம்போதனை பிரச்சனை. Okay, you can mute yourself. Okay, so that is the answer I wanted. Okay, though we have not done the vibhaktis, all of us have learned the words that ஈகாரா நதி அப்படின்னு வரும்பொழுது, சம்போதனால வரும்பொழுது நதி எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்போ ஈகாராந்த வந்தாலும் சம்போதனால நம்ம கூப்பிடும் பொழுது, when we call somebody, when we announce some name, it is in சம்போதனா. and சம்போதன பிரதமால வந்து ஈகாரா இருக்கிற சப்த இக்காராவா மாறி. ஓகே, so that is the answer. You have to understand. அது ஏன் வந்து நம்மளுக்கே தோணும்ல, நம்ம ஏன் சரஸ்வதி அப்படின்னு சொல்றோம், ஆனா இந்த இடத்துல ஏன் சரஸ்வதி அப்படின்னு? ஏன்னா நாளைக்கு நம்ம ஸ்லோகத்தை வந்து நம்ம எழுதும் பொழுது நம்ம தப்பா எழுதிடக்கூடாது. when we should not write it wrongly. So please all of you try to understand that. Okay, இப்போ the first one is Saraswati Namastubhyam Varade Kama Rupini. Okay. Now Saraswati Namastubhyam. Namaha Tubhyam. Namaha Tubhyam. இப்போ இந்த துப்பியம்ங்கிறது யுஷ்மத் சப்த சதுர்த்தி விபக்தி. ஓகே, வரதே காமரூபிணி. ஓகே, இப்போ நமஹ துப்பியம். துப்பியம்னா இப்போ நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா உனக்கு, மஹ்யம்னா எனக்கு, அஸ்மத் சப்த சதுர்த்தி,
துப்பியம்னா உனக்கு யுஷ்ம சப்தம். இப்போ நான் அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட, நமக அப்படின்னு வந்தாலே சதுர்த்தி விபக்தி தான் வரும். போன தடவை சொல்லும் போதே கிளாஸ்ல சொன்னேன். அதான் நாராயணாய நமக, ஓம் சிவாய நமக, கணேஷாய நமக அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்ப நம்ம சரஸ்வத்யா எப்படி வரும்? அது நதி நதி சப்தத்துல எப்படி வரும்? நதி நதியா நதியா நத்யேவா. That is the fourth form. One of you just tell me what is that? Nadi, nadim, nadya. அப்புறம் நத்யாவா, ஈகாரம்ல நத்யை. கரெக்டா? நத்யை. ஆமா, the ஸ்ரீலிங்கா is I, யை. So நத்யை. அத மாதிரி நம்ம சரஸ்வத்யை நமஹ. Okay, நத்யை. நத்யை is the form. சரஸ்வத்யை நமஹ, பார்வத்யை நமஹ, லக்ஷ்மியை நமஹ. ஓகே, இது மாதிரி அதாவது சதுர்த்தி தான் வரணும். இப்ப இங்க துப்பியம் நமஹ. So Saraswati, the calling. Saraswati, உனக்கு நமஸ்காரம். Okay, Saraswati, salutations to you. அதுதான் சதுர்த்தி. It's always Chaturthi, I have told you. Okay, so அது மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். Whenever Namaha is there, there always Chaturthi will be there. Tubhyam Namaha. Okay, Namahaவும் துப்பியமும் சேர்ந்து அந்த விசர்கத்துரு ரூல்னால நமஸ்துபியம்னு ஆகுது. வரதே காம ரூபிணி. காம ரூபிணி அப்படின்னா yes, anybody wants to ask anything? So Varade, okay, Sitaraman sir, he says that he has got a problem in his internet and he'll be joining us. Okay sir, anybody who has got a problem in the net, you can join again, but when you are entering the class, please mute yourself and enter, so that the class is not disturbed. So ipo Varade, so you are giver of wounds. Varam so Varade, so you are a giver of wounds. Varada, Varade. Okay, so that is a compound word. We need not study about it now. So Kama Rupini, so you desire Kama Rupini. இது ரெண்டு விதமா சொல்லலாம். அதாவது எப்படின்னா வரதே காம ரூபிணி இப்படி நம்ம சேர்த்து எடுத்துட்டோம்னா, you can Kama Rupini na, you take the form as you wish. Okay, and you desire, you wish your appearance. Varade Kama Rupini, அதாவது நீ எனக்கு நான் என்ன விஷ் பண்றேனோ அதை நீங்க கொடுப்பீங்க. God will give me whatever I wish. வரதே காம ரூபிணி அப்படியும் சொல்லலாம். At the same time you can also say you give wounds and you take whatever appearance you like, you take. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல சரஸ்வதியா பார்க்குறோம், ஒரு இடத்துல சாரதா தேவியா பார்க்குறோம், இன்னும் கொல்லூர்ல போனா மூகாம்பிகையிலையும் சரஸ்வதி இருக்காங்க. So there are so many forms. So this is you can imagine it as you wish. Okay, but the meaning is like that. Okay, Vidyarambam. So இது it's a sandhi, clear sandhi. Vidya Arambam. So Vidya Arambam, so beginning of education. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரிஷ்யாமி, இந்த லக்கார் நம்ம இன்னும் பரவேஷால படிக்கல, பட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இஷ்யாமி, இஷ்யதி அப்படின்னாலே ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ கரிஷ்யாமி. ஸோ வித்யாரம்பம் கரிஷ்யாமி, சித்தி பவது மே சதா. வித்யா ஆரம்பம். ஸோ வித்யை நான் கல்வி கற்க போகிறேன்.
போகிறேன். I'm going to learn. So I'll be learning. I will be learning. Karishyami. So it's future tense. So I'll be learning. I'm going to go to school. சின்ன குழந்தையெல்லாம் நம்ம சொல்லுவோம், நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு. அது மாதிரி நம்மளுமே ஏன் முதல்ல நம்ம சரஸ்வதி, why do we pray to Saraswati in the beginning? Okay. Why do we pray to everyone in the beginning? Everyone. Why do we pray to Saraswati Mata? ஏன்னா அவங்க நமக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அவங்கள முதல்ல வேண்டிக்கிறோம். ஸோ இங்க என்ன சொல்றோம் நம்ம? வித்யாரம்பம் கரிஷ்யாமி. கரிஷ்யாமி. ஸோ ஐ எம் கோயிங் டு டூ திஸ். நான் இதை செய்ய போகிறேன் ஃபியூச்சர்ல சொல்றோம். ஸோ நான் வித்யாவை ஆரம்பம் செய்ய போறேன். சித்திஹி, அதான் சித்திஹி பவத்து. சித்திஹி பவத்து. அதுவும் அந்த இரு வந்திருக்கு, அது சந்தியோட ரூல்னால. இந்த சித்திஹிங்கிறது விசர்க சந்தி ரூல் படி சித்திஹி பவத்து. இப்போ நடக்கட்டும், சித்தி உண்டாகட்டும் அப்படின்னா லெட் மீ பவத்து இஸ் இன் லோட் லகார். நம்ம போன கிளாஸ்ல தான் we have learned லோட் லகார். தூத்தாம் அந்து படித்தோம். ஸோ அது பூதாத்துவோடு பவத்து. ஸோ சித்தி உண்டாகட்டும். ஸோ லெட் மீ கெட் த ஃப்ரூட். என்ன எப்படி மீ, ஏன் மீ சொல்றேன்னா மே. there are two forms. அஸ்மத்ல சதுர்த்தியில மஹ்யமும் வரும், மே. let me, okay, let me get the fruit of whatever I am going to do. எனக்கு நன்மை காரியம் பலிக்கட்டும். சித்தி பவத்து. எதுல சித்தி பவத்து? வித்யா ஆரம்பம் கரிஷ்யாமி. I am going to learn. I am going to start learning. So let me get success in that. Bhavatu me sada. Sada is not asking இன்னைக்கு மட்டும் இல்ல, sada always. So siddhihi bhavatu me sada. So together Saraswati namastubhyam varade kamarupini vidyaramba karishyami siddhi bhavatu me sada. So some goddess Saraswati, I salute you, I pray to you. You are a giver of all boons. You desire whatever appearance you take. Okay? Vidyaram, today I'm going to start learning. Give me success always. எனக்கு எப்பொழுதும் காரியம் செய்யணும். This is the artham for the first one. And the second one, of course, again, this time we are learning all about Saraswati Mata. Okay. Namaste Sharade Devi Kashmir Puravasini Tvamaham Prarthaye Nityam Vidya Buddhim Cha Dehi Me. இப்போ நமஹ தே, இதுவும் துப்பியம் தான். ஓகே, நமஸ்தே. ஓகே, நமஹ துப்பியம். I pray to you. சாரதே தேவி. சாரதா தேவிங்கிறத சாரதே தேவி. It is again சம்போதனா here. நம்ம ரமா அப்படிங்கிறத சீதா அப்படிங்கிறத கடைசியில சீதேன்னு சொல்லுவாங்க, அதேதான் சாரதே. ஓகே, தேவி. தேவி அகைன் பாருங்க. See, you please note when you are reading all this, please note the changes in the சம்போதன பிரதமால எப்படி சேஞ்ச் ஆகுது. இப்போ தேவி நம்ம சொல்றோம், சாதாரணமா நம்ம சொல்லுவோம் சாரதா தேவி. பட் ஹியர் இட் இஸ் இன் சம்போதன பிரதமா. சம்போதன பிரதமால வரும்போது சாரதே தேவி. அகெயின் த தேவி பிகம்ஸ் ஹஸ்வ ஹியர். ஓகே, சாரதே தேவி. ஓகே, ஸோ சல்யூட்டேஷன்ஸ் டு யூ. நமஸ்தே, உங்களை வணங்குகிறேன். யார? சாரதே தேவி, சாரதா தேவி அப்படிங்கிறேன். காஷ்மீர புறவாசினி. வேர் இஸ் ஷீ லிவிங்? இந்த வேர் இஸ்
புற காஷ்மீர் புறன சிட்டி அபோட் டவுன் எனிதிங் காஷ்மீர் புறவாசி. நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஆதிசங்கராச்சாரியார் காஷ்மீர் வரைக்கும் போய் அங்கே சாரதா தேவி இதெல்லாம் படிங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பீடம் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால காஷ்மீர புறவாசினி. வாசினா யூ ஆர் ஸ்டேயிங். ஓகே, வாசினி ஸ்டேயிங் இன் காஷ்மீர். யாரை கும்பிடுறேன், யாரை நான் நமஸ்தே சொல்றேன்? சாரதா தேவி who is staying in Kashmir, who is staying in Kashmirapura Vasini. Tvam aham prarthaye. Tvam aham prarthaye. இதுல வந்து துவாமகம்னு இருக்கு இல்லையா? துவாம்ங்கிறது என்னது? துவம்மோட த்விதியா விபக்தி ஏகவசனம். துவாம் உன்னை. ஓகே, அகம் நான், பிரார்த்தையே பிரார்த்திக்கிறேன். அகம் பிரார்த்தையே என்ன பிரார்த்திக்கிறேன்? நித்யம் வித்யாம் புத்திம் ச தேஹி மே. What am I asking you? நித்யம் அந்த ஸ்லோகத்துல சதான்னு போட்டிருந்தா ஆல்வேஸ். இங்க வந்து நித்தியம்னா டெய்லி ஆல்வேஸ். வித்யாம் புத்திம் ச is used for and. தேஹி மே, தேஹினா give. தேஹி மே தாத்துல பார்த்தோம்னா தேஹி தான் வரும் மத்தியம புருஷத்துல ஏகவசனத்துல. ஓகே, so please give me. தேஹி மே what? மே யாரு? போன இதுலயே சொன்னேன், மேனா மஹ்யம். there are two forms I said. மே மஹ்யம், எனக்கு கொடு. give me what? give me வித்யாம். இங்க வந்து வித்யாம் வந்து த்விதியா விபக்தியில வந்திருக்கு. வித்யா எனக்கு கல்வி கொடுன்னு சொல்லல, எனக்கு கல்வியை கொடு. புரிஞ்சுக்கணும் அது. வித்யாம் வந்திருக்கு, எனக்கு கல்வியை கொடு. புத்திம் அகெயின் த்விதியா விபக்தி, புத்தியை கொடு. புத்தியையும் கல்வியையும் எனக்கு கொடு. ஓகே, மேனா மத்தியம் எனக்கு. தேஹி மே நித்தியம் எப்பொழுதும், சதா. So together how it will be? Namaste Sharade Devi Kashmir Puravasini Tvamaham Prarthaye Nityam Vidyam Buddhim Cha Dehi Me. So காஷ்மீரத்துல இருக்கிற சாரதா தேவியே நான் உன்னை பிரார்த்திக்கிறேன். எனக்கு கல்வியும் புத்தியும் எப்பொழுதும் நீ கொடு. So that is what both the slokas say. Okay, we have come to the end of this. ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சார். இந்த பிரார்த்தையே புரிஞ்சது உத்தம புருஷன் வருதுனால ஆத்மநேபதியா பிரார்த்தையேன்னு சொல்றோம். நமஸ்தேயும் அதே மாதிரி தானா? நமஸ்தே அப்படின்னு வருது. இல்ல அதாவது அததான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த நமஸ்தே வந்து எப்படின்னா சார், பிரார்த்தையே இஸ் ஒன் வேர்டு. ஓகே, பிரார்த்தையே வேற, நமஸ்தே வந்து நமக. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், எந்த சுவாமி நம்ம வந்து சதுர்த்தி விபக்தி வந்தா நமக வந்தா சதுர்த்தி விபக்தி வரும். நமக. தேங்கிறது துப்பியம். நம்ம அதைத்தான் நான் எக்ஸ்பிளைன். கேன் யூ ப்ளீஸ் மியூட் சார்? ஐ வில் எக்ஸ்பிளைன். எஸ். அதாவது பிரார்த்தையே வந்து வேற. பிரார்த்தையே நீங்க சொன்ன மாதிரி அது உத்தம புருஷத்துல வருது. ஆனா நமஸ்தே வந்து எப்படின்னா, இந்த இஸ் வந்து இட் இஸ் அ சந்தி which is used between நமஹ and தே. ஓகே, நமஹ தேங்கிறது தான் சேர்ந்து நமஸ்தேன்னு ஆகுது. They are two words. They are not a single word.
நமஸ்தே அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையா சொன்னா கூட நமஸ்தே கன்சிஸ்ட் ஆஃப் 2 words. நமஹ, நான் உங்கள்கிட்ட என்ன நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கடவுளை நம்ம சல்யூட் பண்ணும்பொழுது நமஹ சொல்றோம். அந்த நமஹ வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், சதுர்த்தி விபக்தி தான் வரணும். இப்ப தேங்கிறது என்ன, சதுர்த்தி விபக்தி ஆஃப் யுஷ்மத் சப்தம். துப்பியம் தே 2 ஃபார்ம் இருக்கு. ஓகே சார்? நான் உன்னை புரியுது, இப்ப புரியுது. ஓகே ஓகே. So now we go to the next one, which is Mahabharatam. Okay, so somebody can read this. Sitaraman sir, do you have the book with you? வச்சிருக்கேன், நான் ரீட் பண்றேன். ஓகே, பண்ணுங்க சார். மகாபாரதம். பாரதம் பஞ்சமோ வேதா. மகாபாரதம் 5வது வேதமாக கருதப்படுகிறது. இது மகாபாரதத்திற்கு அளிக்கப்பட்ட பெருமையாகும். கௌரவ பாண்டவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மகாபாரதம் பிரதானமாக கூறினாலும் இதில் பல சம்பவங்களும் நீதிக்கதைகளும் சொல்லப்பட்டுள்ளன. சம்ஸ்கிருதத்தில் பல காவியங்கள் தங்கள் நூல்களுக்கு மகாபாரதத்தை தோற்றுவாயாகவும் கருவாகவும் கொண்டுள்ளன. பீஷ்மரின் அறிவுரை, விதுர நீதி மற்றும் பகவத்கீதை போன்றவை மகாபாரதத்தில் உள்ள முக்கிய பகுதிகளாகும். என்னே ஹாஸ்தி ந தத். மகாபாரதத்தில் காணப்படும் விஷயங்களே மற்றெங்கும் உள்ளன, இதில் இல்லாதவை வேறெங்கும் இல்லை. இவ்வரிகள் மகாபாரதத்திற்கு உரிய பெருமையை கூறுகின்றன. மனிதர்களின் பல வகையான குணங்களான பிடிவாதம், அவதூறு சொல்லுதல், அதிகமாக சாப்பிடுதல், பிள்ளைப்பாசம், தயாள குணம், ஆசிரியர்களிடம் மரியாதை, வஞ்சகம், நேர்மை முதலியவற்றை சித்தரிக்கும் வெவ்வேறு பாத்திரங்கள் இந்த உயர்ந்த நூலில் காணப்படுகின்றன. துரியோதனன், சிசுபாலன், பகாசுரன், திருதராஷ்டிரன், கர்ணன், ஏகலைவன், சகுனி மற்றும் தர்மராஜர் முதலிய பாத்திரங்கள் முறையே முன்கூறிய குணங்களின் மனித உருவாக விளங்குகின்றனர். Okay, sir. Okay. So you can stop here. You mute பண்ணிக்கோங்க. So anybody wants it to be read in English, or do you understand this? Okay. Because it's just speaking about Mahabharata, which we all know. Okay. So the next, Vijayalakshmi madam, are you there? Vijayalakshmi madam, are you there? No? Yes madam. Yes madam, படிக்கிறேன். Read பண்ணிக்கோங்க. ஒரு லட்சம் செய்யுட்கள் கொண்ட மகாபாரதத்தில் 800க்கும் அதிகமான செய்யுட்கள் வியாச ரகசியம், வியாசரால் இயற்றப்பட்ட ரகசிய அர்த்தங்கள் கொண்ட செய்யுட்கள் என கருதப்படுகின்றன. இவைகளை புரிந்து கொள்வது மிக கடினம். வியாசர் இடையிடையே மிகவும் கடினமான செய்யுட்களை சொல்ல அதன் பொருளை பற்றி விநாயகர் யோஜனை செய்யும் போது மேலும் பல செய்யுட்களை வியாசர் இயற்றினார் என்பது தொன்று தொட்டு வரும் கதை. மகாபாரதத்தை எழுதுவதற்கு முன் விநாயகர் வியாசரிடம் தொடர்ச்சியாக செய்யுட்களை சொல்ல வேண்டும். இடையில் நிறுத்தினால் நானும் மேலே எழுதாமல் நிறுத்தி விடுவேன் என்று நிபந்தனை விதித்திருந்தார். அப்போது வியாசரும் நான் சொல்லும் செய்யுட்களின் பொருள் புரிந்த பிறகே மேற்கொண்டு எழுத வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்தார். மேல படிக்கட்டுமா மதா? படிங்க, அதை மட்டும் படிச்சு முடிச்சிருங்க. மகாபாரதம் ஒரு பெரிய காவியம். இது போன்ற பெரிய நூல் உலக இலக்கியத்தில் எங்கும் காணப்படவில்லை. கிரேக்க இலக்கிய நூல்களான இலியாட் மற்றும் ஒடிசி ஆகிய இவ்விரண்டையும் சேர்த்தாலும் அவை மகாபாரதத்தை விட சிறியவையே. மகத்வாத் பாரத்வாத் மகாபாரத் நிச்சயதே.
உள்ளடக்கிய விஷயம், அதன் விலை, அதன் அளவு, இவற்றின் ஆழம் காரணமாக மகாபாரதத்திற்கு அப்பெயர் மிக பொருத்தமானதே. Okay. So I don't think I have to say anything. மகாபாரதம் உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இதுல ஒண்ணு மட்டும் நம்ம எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். இதுல வந்து எத்தனை அந்த செய்யுள்கள், ஓகே, அதுல வந்து கதி ஸ்லோகாக சந்தி அப்படின்னு சொன்னா வந்து 1,00,000 1,00,000 अधिकं श्लोकाः सन्ति. இல்லை 1,00,000 கூட சொல்லிக்கலாம். ஓகே, பட் இதுல வந்து என்னன்னா 800க்கும் அதிகமானது வியாச ரகசியம் அப்படிங்கிறது. இப்ப வந்து நம்ம வியாச ரகசியத்துல எத்தனை கத்தி ஸ்லோகாக சந்தினா 800க்கு அதிகம், தட் இஸ் above 800ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம 1,00,000 எழுதிருக்கோம். This is the main thing. பஞ்சமோ வேதம் அப்படின்னு மகாபாரதத்தை சொல்லுவா. That is one question that is usually asked here. And Mahabharata was written by Vyasa அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லுவோம். But it says that வியாசர் சொல்ல கணேசர் எழுதினார் அப்படின்னு சொல்லு. அதனாலதான் அவருக்கு ஒரு தந்தம் இருக்கு. அந்த ஒரு தந்தத்தை உடைச்சி எழுதினார் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. The myth goes like that. So அது இது பண்ணும்பொழுது இவர் நிறைய இயற்றிட்டே இருப்பாராம். அவர் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு அவர் சொன்னாராம், நீங்க ஸ்லோ ஆகினா I will stop writing. It is known that you must understand the meaning and then write. So this is what happens between both of them. That is how Mahabharata was written. And நிறைய எழுதியிருக்கா. It is Mahatana very big. Okay, that's why it says Mahatvat Bharatvat cha Mahabharatam Uchyate. ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலதான் அந்த மகாபாரதம் பாரதத்துல மகத்துவமானது. அதனால அந்த மகாபாரதம் அப்படின்னு உச்சத்தை சொல்றாங்க. So this is one thing about Mahabharata. I think it doesn't need any explanation. You all can read it. Now we will go to the Katha. மாதா ஒரு நிமிஷம். அந்த மகத்வாத் பாரத்வாத்தா இல்லைன்னா பாரவத்வாத்தா? ஓகே, ஓகே. இப்ப வந்து கதா ஆக்சுவலி பாரவத்வாத் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் அது எதனால அப்படி சொல்றா அப்படின்னு சொல்றாங்க, அது ரொம்ப பெருசா இருக்கு. பாரவத்வாத்து அது ரொம்ப ஆழமா இருக்கு, நீளமா இருக்கு, அகலமா இருக்கு. They say that all the dimensions, in all the dimensions it is very big. அதுதான். But it is you just have to just keep in your mind that it is Bharatam, Mahabharatam. Okay, so now Vijayalakshmi madam has read it. Now I want that side Bala Tripura Sundari madam to read Katha. Hari Om Mata. Katha. विद्यायाः महत्वम्. एकं नगरम् आसीत्. तत्र रामः सोमः इति मित्रद्वयम् आसीत्. எப்படி ரெண்டு போதுமா? கண்டினியூஸா படிக்கணுமா மாதா? இன்னும் ரெண்டு படிங்கம்மா. ராமः வித்யாம் இச்சதி, சோமः தனம் இச்சதி. ஓகே, இப்போ ஏகம் நகரம் ஆசித். Now in the story, before I go to the katha, I just want to tell you one thing. ஒன்னு சொல்லணும்னா, இந்த கதா எல்லாமே யூஸ்வலா நம்மளே கதை சொல்லும் பொழுது இருந்தார் 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 தான் சொல்லுவோம். we don't say இருக்காருன்னு சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம வந்து it is in lang lakar புரிஞ்சுக்கணும். whenever there is a story will always be in lang lakar. and இங்க வந்து இந்த ஆசீத்ங்கிறது வந்து அஸ்தாத்துவோட lang lakar. அஸ்தாத்துல
Parasmaipadala, when we are learning about dhatus, our Parasmaipadala, Asti, Saha, Santi, Asdatula, Asi, Saha, Asmi, Swaha, Smaha. Correct? These are the things that we learn in Parasmaipadai, Lat Lakar. இப்போ இந்த அஸ்தாத்துவோடு லங் லக்கார் when it comes, எப்படி வர போகிறது? அது ஆசீத், அதே தான் நம்மளோட அந்த ஃபார்மே. கொஞ்சம் அந்த முதல் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக அது வந்து கொஞ்சம் மாறுறது. ஓகே, நம்ம இப்போ வந்து எல்லாமே இத்தாமன், இதுலேயும் அது இத்தாமன் தான். பட் கொஞ்சம் அந்த முதல்ல சொல்லும்போது நம்ம ஆசீத் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆசீத், ஆஸ்தாம், ஆசன், தென் ஆஸ்கிஹி, ஆஸ்தம், ஆஸ்த, தென் ஆசம், ஆஸ்வ, ஆஸ்ம. So these are the rupani of as dhatu. So I hope you are familiar. If you are not familiar with this, please go through this. You have the Shabda Manjari with you. Shabda Manjari is varadu, dhatu you don't have it. I hope all of you have downloaded Ashtadhyayi. Ashtadhyayi நீங்க phoneல download பண்ணிருப்பேன். If you have not downloaded it, please download it today. Ashtadhyayiல நீங்க என்ன dhatu போட்டாலும் it will give you all the rupani. And this is one dhatu that you have to remember every time because we use it a lot. Asti, Saha, Santi எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். And the regular form இல்லாதது எல்லாமே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். That is better. So ஆசீத், ஆஸ்தாம், ஆசன், ஆசீஹி, ஆஸ்தம், ஆஸ்த, ஆசம், ஆஸ்வ, Asma. Okay, this is the Rupani. If anybody feels that illa madam enkita illa, I don't have Shabda Manjari enkita kadayadu appdin sonnana, please tell me, I will send it to you. Okay, please madam anupidungo. nanache Saraswati madam சொல்லுவாங்க. இல்ல நான் டவுன்லோட் பண்ணல. Thank you madam. Send it to you, don't worry. Okay, so vidyayaha mahatvam அப்படின்னா the greatness. மகத்துவம் அப்படின்னு நம்ம தமிழ்லேயே நிறைய சொல்லுவோம். மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். கிரேட்னஸ். ஓகே, ஸோ இப்போ ஏகம் நகரம் ஆசீத். இப்போ ஆசீத்ங்கிறது நான் சொன்னேன், இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். அஸ் தாத்துக்கு என்ன மீனிங்? டு பி. அஸ் தாத்து இஸ் டு பி. அப்போ ஈஸ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். இருக்கு அப்படிங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். இருந்தது அப்படிங்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஸோ ஒரு ஏகம் நகரம். நான் திரும்ப சொல்றேன், ப்ளீஸ் நோட் திஸ். ஏக சப்த வேர் தெர் இஸ் ஏகம், ஏகம் நகரம், ஒரு நகரம் இருந்தது. ஸோ இப்போ இந்த அஸ்தி சப்தத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏகஹ மார்கஹ அஸ்தி. ஓகே, ஏகஹ மார்கஹ அஸ்தி. ஏகஹ மார்गे ஏகஹ शुनकः अस्ति. ஏகஹ उत्पीठिका. இதுல வந்து ஏகஹ வரக்கூடாது. ஓகே, ஏகா उत्पीठिका अस्ति. मम प्रकोष्ठे, मम प्रकोष्ठे, in my room एकः उत्पीठिका अस्ति. there is a table. இந்த அஸ்தி வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து சப்ஜெக்டா தான்.
கர்த்திருப்பதமாக வரும். ஓகே, இப்ப இதையே வந்து இப்ப நான் சொல்றேன், ஏகஹ உத்பே ஏகஹ மார்கஹ அஸ்தி. there is a road. மார்गे ஏகஹ விருக்ஷஹ அஸ்தி. ஏகஹ விருக்ஷஹ na one tree is marge is on the road. Okay, marge nalla please note it. Okay, for you to understand only I'm saying. ipo marge ekah vrikshah asti, there is a tree. marge vrikshe, okay, vrikshe pakshinah उपविशन्ति. पक्षिणः அதுக்கு வேண்டாம், என்ன கேட்ட காக்கன்னு எடுத்துக்குவோம். நம்ம say the correct form of it. காக்கः. இப்போ ஒரு காக்காய் உட்கார்ந்துருக்கு. மார்கே விருக்ஷே, இப்போ ஒரு காக்காய் உட்கார்ந்துருக்கு அப்படி சொல்றோம். இப்போ என்ன சொல்ல போறோம்னா ஏகஹ காக்கஹ அஸ்தின்னு சொல்லலாம். ஆனா உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஏகம், ஓகே, காக்கம் உபவிஷதி. See the difference. இப்போ there is a crow is sitting on the tree. so இந்த இடத்துல it changes. அது மட்டும் தான் நம்ம நோட் பண்ணிக்கலாம். We'll go into it deeper as I do some Visheshana with you. So here it is very clear that there is a nagaram, there is a city. Okay, there is a city. Okay, ekam nagaram asit. So nagaram வந்து நபும்சகலிங்கம், அதனால ஏகம் வந்திருக்கு. தத்ர ராமஹ, தத்ரனா there, atrana here. These are things which you have learnt already. Please keep in your mind. Atra here, tatra there, anyatra elsewhere, sarvatra everywhere, ekatra united. Okay, these are the 5 things they are aware. So tatra there, ramah somah iti mitra dvayam asi. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த துவயம்ங்கிறது வந்திருக்கு பாருங்க, மித்ர துவயம். இப்போ துவயம்ங்கிறது வந்து நம்ம இப்போ வந்து they could have easily said dve mitram, but they wanted to say just to put it together, mitra dvayam. It can be used like this also, mitra dvayam. 2 friends were there. Okay, Rama and Somah. Ramah vidyam ichchati. Rama likes vidyam, education. Vidyam ichchati, it is dvitiya vibhakti, vidyam. Somah dhanam ichchati, dhanam na money. Somah dhanam ichchati. I think in Shankarapuram we have this lesson. It's already come in a different way. I don't know whether all of you have. We have done it in our class, but I don't know whether you have done it. இது நம்ம சங்கராபுரத்துல படிச்சோம் மேடம். இதே ஸ்டோரி வந்து நம்ம படிச்சிருக்கோமா? அந்த ஆமா படிச்சிருக்கோம் மேடம். இது வந்து வேற படிச்சது இல்ல, நான் வேற நேம்ல வந்தது. ராம சோமன் இல்லாம வேற நேம்ல வந்தது மேடம். ஓகே ஓகே. ஆமா, வேற நேம்ல. அதுல வந்து வித்யா பிரியா and தனப்பிரியா அப்படின்னு வந்தது. But okay, Dausakayav. Dausakayav. Correct. Okay. So we now the story la onnum illa. Till now what we have seen is there is a nagaram. The story ella padikumbodhu we are not children, we know all the story, but adla irukira and the grammatical peculiarities you have to see eppadi use pannirukanga, how they have used the different words, enna lingatla varudhu, adallam da nama therinjukkom. Now for our studies we ought to know all that. சும்மா நம்ம
ஸ்கூல் சில்ட்ரனாட்டம் வாட் இஸ் யுவர் நேம் அந்த மாதிரிலாம் நம்ம படிக்க வேண்டாம். we have to now I think we have crossed that stage. Okay மேடம், மித்ரம் துவயம் வரலாமா இதுல? இதி மித்ர துவயம்னு கொடுத்திருக்கு இல்லையா? ஆமா, மித்ரம் துவயம் வந்தா கரெக்டா? வரக்கூடாது, ஏன்னா மித்ர துவயம் is one word. Okay, okay, thank you. That you will learn when you learn samasa. Okay, not now. When you learn that also will become a pratipadikam. Rama shabda mari aidum adu. Okay, so adu madri aidum. Thank you madam, thank you. Okay, so somah dhanam ichchati. Okay, இப்போ வந்து இந்த சைடுல இருந்து விசாலா மேடம் படிங்க. हरि ओम माता. एकदा मित्रद्वयं विदेशम् अगच्छत्. रामः तत्र विद्याभ्यासम् अकरोत्. படிக்கட்டா மேடம்? படிங்க. सोमः धनसम्पादनम् अकरोत्. ओके, अनेकानि ओके. एकदा मित्रद्वयं विदेशम् अगच्छत्. सो நான் முதல்லயே சொன்னேன், this lesson is taking all bhutakala, all lang lakar. So now இந்த forms நம்ம அப்படியே மனசுல நினைச்சுட்டே வரணும். அகச்சத். ஓகே, கம் தாத்துவோட லங் லகார ரூப அகச்சத். So ekada mitradvayam videsham agachat. So they went abroad. videsham அவங்க ஊரு நாட்டை விட்டு போனாங்க. இப்போ இன்னையோட டேட்ல வந்து videsham is a place where we go abroad, outside India. இப்போ அந்த டயத்துல இந்த ஸ்டோரி எழுதப்படுற டயத்துல அவங்க ஊரை விட்டு வெளியில போனாங்களே, அவங்க விதேசம்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலி வேற தேசத்துக்கு போனா அப்படின்னா இவங்க அவங்க ஊரை விட்டு அவங்களோட நகரத்தை விட்டு வேற இடத்துக்கு போனாலே அது தேசம், வேற தேசம் தான். ஓகே, ஸோ அதுதான். ஸோ they went to another place abroad. abroadன்னு வச்சுக்கலாம், another placeன்னு வச்சுக்கலாம். ராமः தத்ர வித்யாபியாசம் அகரோத். ஓகே, ஸோ தட் இஸ் ராமः, ராமா தேர், தத்ரனா தேர் சொன்னப்பவே. வித்யா அபியாசம், ரெண்டு வேர்டு, வித்யா அபியாசம். வித்யா அபியாசம் அகரோத். அகரோத் தாத்துவோட past tense, lang lakar. So vidya abhyasam akarod. So he started learning. kalvi karka arambicha. Okay, somah dana sampadana akarod. So ramah started learning, somah started earning. Two people of two different desires. One liked education, one liked money. So both of them did what they wish. Okay, so இவன் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான். மேடம், இப்ப மித்ரத்வயம்ங்கிறது வந்து நமக்கு ஏகவச்சனத்துல வந்துடுறது. அது வருது. நான் இப்பவே சொல்லிட்டேன், ப்ளீஸ் ஐ அம் வெரி சாரி. அந்த துவயம்ங்கிற வேர்டுக்கு இன்னும் எனக்கே இன்னும் யாரும் சொல்லி கொடுக்கல. ஓகே, சோ ப்ளீஸ் அத கேட்காதீங்க. இட் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் நபும்சகலிங்கம். அவ்வளவுதான். இட்ஸ் a compound word. அவ்வளவுதான். ஓகே மேடம். எனக்கு இந்த ஏகதா மாத்திரம், ஏகதாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? ஆமா, ஏகதா. ஏகதானா ஒன்ஸ் ஒண்ணா சேர்ந்து போறாங்க. ஒன்ஸ் இல்ல ஒன்ஸ் ஒரு நாள். ஓகே, ஒன்ஸ் ONCE ஒன்ஸ். ஓகே, சோ இந்த மித்ரத்வயம்ங்கிறது இங்க ஏன் நபும்சகலிங்கமா வந்திருக்குன்னா, மித்ரம் வந்து நபும்சகலிங்கம், அதனாலதான் மித்ரத்வயம் துவயம்னு வந்திருக்கு நபும்சகலிங்கத்துல. சாதாரணமா நம்ம துவே மித்ரே அப்படின்னு போடுவோம், தனித்தனியா போடுறதுனா. Okay, there sometimes the writer intends using trayam chaturtham அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க.
So here it is used, it is a compound word. Okay, I just give you this hint. Why it is used, how it is used, I still don't know. Okay, when I know, I will surely clarify. Okay, so I said, Deepika, can you read it for me, ma? Deepika, are you there? Deepika or Deepti? Deepti, sorry. I called your name wrongly. Deepti. Is she there or not there? I don't know. I'm here, Mataji. Yeah. Sorry, I called it Deepika. Deepti. Okay. Yeah, please, Even can I you got repeat? confused. Yeah, that's why I know that. Yeah, you would be confused. But you are the only one starting in D, I think, in this class. Okay. Mm-hmm. So read this Anekani. From Anekani, can you read? Yeah. From where? Sorry, I didn't get. Anekani. The fourth line. Okay. Yeah. Anekani varshani agachan. Mitradvayam api swanagaram agachat. Marge choraha agachan. Okay, so you can stop here. You can stop here. Now, Anekani varshani. Ipa Anekangiradhu Shabda. Okay. Anekana many. Eka, Aneka, many. Ipo varshani அப்படிங்கிறது, it's a plural. Okay. Varshani, varsham, varshani. So, Anekani வந்து நான் உங்கள்ட்ட முன்னாடி போன கிளாஸ்லயே சொன்னேன். I will do it in detail in the grammar class. When I will do it in detail, you will come to know. I have said that Vishesham and Visheshanam will go together. So, இதுல வந்து வருஷாணிங்கிறது நபும்சகலிங்க plural. So, அதே மாதிரி தான் அநேகானின்னு வருது. பலம்பலே பலானி மாதிரி தான். So, வருஷாணி வந்ததுனால வருஷாணிக்கு விசேஷணமா அநேகானி. So, many years agachan. Agachanna went by. நம்ம இங்கிலீஷ்ல went by. கடந்தன அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, வருஷாணி plural வந்ததுனால agachan வந்தது. இப்ப இத்தாம் அன். ஓகே, இந்த லங்ல கார்ல நம்ம படிச்ச மாதிரி இத்தாம் அன். So, agachan went by. Many years went by. நிறைய வருடங்கள் கடந்தன. ஓகே. மித்ரத்வயம் அபி ஸ்வநகரம் ஆகச்சத். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான verb. I will tell you when it comes. மித்ரத்வயம். So, two friends. Okay. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும். அபி, அபி தான் ஆல்சோ. both the friends also. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸ்வநகரம். ஸ்வனா மைண்ட். their own. own. ஸ்வ, ஸ்வஸ்ய, ஸ்வநகரம். ஓகே. ஸ்வநகரம்னா ஸ்வஸ்ய நகரம். ஆக்சுவலி அவர்களுடைய ஊர். தட் இஸ் ஆல்சோ a compound word. ஸ்வநகரம், ஸ்வஸ்ய நகரம், அவர்களுடைய ஊருக்கு. ஆகச்சத். இப்ப நல்லா பாருங்க. இப்போ வந்து கச்சதி அப்படின்னா to go. ஆகச்சதி அப்படின்னு சொன்னா to come. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know. But when we are using in the past, agachat. இப்ப நம்ம ஆகச்சதி, ஆகச்சதிக்கு எப்படி நம்ம past கொண்டு வருவோம்? Because ஆகச்சதிக்கு என்ன வரணும்? அதுக்கும் ஒரு வரணும்ல முன்னாடி. anything which is langlakar should have an adagama before the kriyapadam. அடாகமாவோட தான் கிரியாபதம் ஆரம்பிக்கும். That is the rule. Correct? Agachat. இப்போ gachati becomes agachat. இப்போ agachati becomes agachat only. So, you should not be confused why it is agachati வருது, இங்கேயும் ஏன் agachatன்னு வந்து. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சந்தி ரூல் எப்படி இருக்கு? சவர்ண தீர்க்க சந்தியில a பிளஸ் a இஸ் ஆ, ஆ பிளஸ் a இஸ் ஆல்சோ ஆ,
A plus A is A. A plus A is also A. இது நம்ம ஒரு சந்தி ரூல்ல படிச்சோம். இப்போ இங்க என்ன வருது? A plus ஆகச்சத். கரெக்டா? ஒரு அகாரா I say அகாரா plus or வச்சுக்கோங்க ஆகச்சத். இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் ரூல் படி? A plus A. That's why we say சவர்ண தீர்க்க சந்தி. சவர்ண வர்ணனா அக்ஷரம். சவர்ணனா ஒரே மாதிரி இருக்கிற வர்ணம். ஓகே, இ அது ஒரே மாதிரி, உ ஒரே மாதிரி, ரு ஒரே மாதிரி. சோ சவர்ண தீர்க்கத்துல a plus ஆகச்சத் will also be ஆகச்சத் only. புரிஞ்சுதா? anybody got doubt in this? ஏன் வந்து ஆகச்சத் தான் வருது? because the verb is ஆகச்சதி. ஆகச்சதியோட லங் என்ன வருது? ஆகச்சத். so you should not think, oh, I'm not putting a in front of this. If I put a, what will happen? The a plus a will become a only. If you keep this in your mind, it will be easily done. Okay? So mitradvayam api svanagaram, I said swasya nagaram, their nagaram agachat. So they came. Okay? Marge choraha agachan. See, inge parunga agachan. Who came? Marge, on the way, choraha, thieves, agachan, thieves came. After this side, Visalamata has read already. Uma madam? Yes madam. सोमस्य धनम् अहरन् अनन्तरं मित्रद्वयं नगरम् आगच्छत्. Okay. नगरे महाराजः आसीत्. Okay. Enough. So now who's there here? Somas. Who came now? Choraha. Marge choraha agachan. It is choraha. இதுதான் நம்ம பார்த்துக்கணும். choraha agachat சொல்லிடக்கூடாது. choraha agachan. Okay. So Uma madam, can you please mute ma? Yes madam. Somasya dhanam aharan. Harati na take away. Okay? Harati is to take away. அதுல இருந்தா அப்பஹரதி அதெல்லாமே வந்திருக்கு. Okay? So he is the dhatu, harati is to take away. So somasya dhanam aharan. இப்ப ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. one got education and came back, one earned money and came back. So with all the money he came on the way. யார் வந்தாங்க? The thieves came. திருடர்கள் வந்தாங்க. somasya dhanam. ஏன்னா Ramaha does not have any dhanam. Ramaha has vidya in him, whereas Soma only dhanam here. So choraha, what did they do? Somasya dhanam aharan. They took away Soma's money. Anantara, after that, mitradvayam nagaram agachat. So after that, mitradvayam nagaram agachat. Okay. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா you will know one thing, that mitradvayam is used as a one word. Okay. இப்போ நம்ம द्वे मित्रे அப்படின்னு சொல்லியிருந்தானா द्विवचனம் ஆயிடும். மித்ரேங்கிறது द्विवचனம். ஆனா இங்க மித்ரத்வயம்ங்கிறது used as one word. நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா the plural is not formed, not singular form. ஆகச்சத். முதலையும் பார்த்தோம்னா மித்ர ராமஹ சோமஹ இதி மித்ரத்வயம் ஆசீத். That is also singular only. Here also it is
mitradvayam nagara agachat. They came to their city or place, whatever it is. Nagare Maharajah Asit. So, in their town or in their city, there was a king. Maharaja, there was a king. Kanchana madam, can you read? Kanchana madam, are you there? Yes madam. नगरे महाराजः आसीत्. सः मित्रद्वयम् अपश्यत्. अनन्तरं विद्यावन्तं रामम् आह्वयत्. त्वं मन्त्रिस्थाने तिष्ठ इति अवदत्. Okay, you can stop it. Okay. So what is there? Who is there? Nagare kaha asit? Maharajah asit. Saha mitradvayam apashyat. So what did he see? Whom did he see? He saw the two friends. So anantaram vidyavantam appadina padippu arivulla, a person who is educated. Vidyavantam is educated person. Ramam ahvayat, iduvum appadhaan, like agachati only. Ahvayatina to call. So called அப்படின்னு சொல்லும்போது ahvayat. Ramam ahvayat. He called yaru? Ramanai. He called Rama. Who called? The Maharaja. Okay, he called. What did he say? Tvam mantristane tishta iti avadat. What did he say? Tvam, you, mantristane. Okay, you sit. In enga okaru? In the mantristane, in the mantri's place. That means what? You become a mantri. You become a minister. You sit in the position of a minister. Tishta. Tishta na stay. Not sit. It is actually stay. Okay, stay. So you are a minister. That also we can say. When we translate it, Tishta. Tishtati na nikkaradu da. Actually. Stay also is tishta only. But you stay as a minister or you become a minister. You can say that also. இப்போ இந்த இடத்துல திஷ்ட, துவம் திஷ்ட. So twista லோட்ல கார்ல மத்தியம புருஷல ஏகவச்சனம். தூதா மந்து ஆசம்ச அப்புறம் ஆனி ஆவ ஆம பரஸ்மை பதேல நம்ம பார்த்தோம் ஒரு கிளாஸ்ல தான். So திஷ்ட. Okay. So tisht iti avadat. Vadat. Vadati. Vada dhatu odu avadat. Past tense. Said. Rama. Shanti madam. Sharada madam, is she there? Sharada madam irukangala? Illena Shanti madam padinga. Shanti madam, are you there? Shall I read, ma'am? Yeah, please. Shanti, please. Okay. Ramaha mantri abhavat. Somaha vidya vihinaha. Somaha vidya vihinaha. Saha जीवनार्थं रामस्य सेवकः अभवत्. So இப்போ என்ன சொல்றாங்க? You become the minister. ராஜா சொல்றாரு. ராமः மந்திரி அபவத். Abhavat. Bhudatu to become. So Rama became the mantri, became the minister. Okay. Somaha vidya vihinaha.
விஹீனஹன without. வித்யா விஹீனஹ. சோமக்கு படிப்பறிவு இல்லாத, படிப்பு கிடையாது. விஹீனஹன without education. ஸோ படிச்சவன் மந்திரி ஆயிட்டான், அவனுக்கு படிப்பு கிடையாது. வாட் ஹேப்பன்? ஆல் இஸ் wealth also choraha apaharan. Okay, so the robbers took away, the thieves took away his money also. So what happened? Saha जीवनार्थम ramasya sevakah abhavat. So what happened? He became ramasya sevakah. So he became the servant or attendant of Rama. For what? For the purpose of living. Jeevanartam, Jeevanaya, Jeevanartam, for the sake of his life or for the sake of living, to earn his bread. For the sake of his living, he became a helper or an attendant to Rama. Adanalada the title says Vidyayaha Mahatvam. Vidyayaha Mahatvam. So the greatness of education, because it cannot be stolen by anybody. திருக்குறள்ல கூட இருக்கு ஒரு குறள், எதையுமே எதை வேணாலும் திருட முடியும், கல்வியை திருட முடியாது. When we give education to someone, it always stays with them. So this is a very small story saying the importance of education. இங்க நம்ம பார்க்க வேண்டியது how they have used the language, how they have used the Visheshanam and Visheshya. Okay, and how the adagma, when it is used with a plus a also avudi. So this is the story. There is one. Excuse me, madam. Jeevanartham, it is a Panchami Vibhakti, madam. No, it is not a mute பண்ணுங்க சொல்றேன். இது வந்து நம்ம கிமர்த்தம்னு கேள்வி கேட்போம் இல்லையாமா. It is actually, you can answer it in Chaturthi. It's not a for the sake of. Panchami varadu. Okay, for the sake of is Chaturthi. Jeevanartham, Jeevanaya. So சாதாரணமா நம்ம சதுர்த்தி சொல்லும்போது எப்படி சொல்றோம்? ராமாய அப்படின்னு சொல்றோம், கரெக்டா? சீதாயை சொல்றோம், ராமாய சொல்றோம், பலாயன்னு சொல்றோம். அது வந்து நான் சதுர்த்தி விபக்தி சொல்லி கொடுக்குறேன். இது வந்து எப்படின்னா இட் இஸ் நிமித்தம், அதாவது நிமித்தம்னா காரணம். ஃபார் வாட் ரீசன்? நிமித்தம், என்ன நிமித்தத்துக்காக அப்படின்னா இட்ஸ் அ காரணம். தட் சதுர்த்தி விபக்தி இஸ் யூஸ்ட். பட் ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் சதுர்த்தி விபக்தி தே ஹவ் யூஸ்ட் ஜீவனார்த்தம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில கூட பார்த்தோம், ஜலார்த்தம் பிரமதி இல்லையா? காக்கः ஜலார்த்தம் பிரமதிய இல்லையா? கரெக்ட் தானே? ஜலார்த்தம் தானே? அது ஐ திங்க் தட் இஸ் the first madam. Yes madam, Jalartham Dama madam. Adan. So this is for the sake of Adan. Okay, so we have some more time, we can do this. Yes, anybody has any doubt? We can go to the next part. Anybody has any doubt in the story? Okay, இப்போ அடுத்தது வந்து we are going to a very interesting thing. இந்த interesting என்னன்னா, இப்போ பூதகால can be used in 3 ways. சம்ஸ்கிருதத்துல நம்ம அதை 3 விதமா யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நம்ம இனிமே தான் படிக்க போறோம். ஒன்று நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். we have already learned the lang lakar. இட்டாமன் இஸ்தம் த ஆமா அம் ஆவ ஆமா படிச்சிட்டோம். that is lang lakar. And another one is we are going to learn the iktavatu pratyay. அப்ப கதவான், கதவதி, கதவத்யஹ, கதவந்தஹ, அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். That is one way of using the பூதகால. One way is the lang lakar. இப்போ 3 ways. இப்போ கேட்பாங்க, how many ways can you use the பூதகால? We can use it in 3 ways. எப்படி அப்படின்னா இந்த கர்த்தரி பிரயோகத்துல. Okay, I am talking about கர்த்தரி பிரயோகம். கர்மணிக்கே நம்ம இது போல. So the ஸ்ம அப்படிங்கறத நம்ம ஆட் பண்றோம். ஸ்ம. With what are we adding the sma? With the verb kriya padam, which is in latlakara.
the kriya padam should be in lat lakara, and when we use sma with it, it becomes bhutakala. So that is the rule. We can use sma. Okay? But lat lakara உங்களுக்கு form correct-ஆ தெரியும். Supposing உங்களுக்கு lang lakara மறந்துடுது. You are sitting in an exam hall, you forgot the lang lakara, but உங்களுக்கு lat lakara மறக்கவே இல்லை. But I will not accept in my test, okay? அதுக்கா மேடம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. I won't accept it. But I'm just saying, in case anybody forgets the lang lakara, you can use sma instead of the lang lakara form, putting a vartamana kala form. For example, these sentences, we will see that. I think after Kanchana, somebody can read it. Shanti madam wrote it. Nirmala madam, are you there? Yes, madam. Padinga ma. Yes, madam. 3 sentences padinga. 3 sentences. Okay, okay, madam. Samskrita Vyavaharah. Study the following sentences. Gopalah abhinayam karoti sma. English படிச்சிட்டோமா மேடம் அப்படியே? படிச்சிருங்க. Gopala was acting or used to act. Te bhajanam kurvanti sma. They were worshipping or used to worship through songs. Aham nrityam karomi sma. I was dancing or I used to dance. Okay. Okay, ma'am. இப்போ இந்த இங்கிலீஷ்ல வந்து இதோட ஃபார்ம்ஸ் வந்து நாட் வெரி வெரி கிவன். ஓகே, ஸோ நித்யா மேடம், கேன் யூ ரீட் இட் இன் தமிழ் அகைன்? ஹரியும் மக்கா இது இந்த கோபாலனை தமிழ்ல படிக்கணும். ஆமா, அதே தமிழ்ல படிங்க. ஓகே. கோபாலன் நடித்து கொண்டிருந்தான், நடித்து வந்தான். வெறும் தமிழ்ல மட்டும் படிச்சா போதுமா? இல்ல இல்ல, full sentence படிங்க, சேர்த்து படிங்க. ஓகே. கோபாலஹ அபிநயம் கரோதி ஸ்ம. கோபாலன் நடித்துக் கொண்டிருந்தான், நடித்து வந்தான். தே பஜனம் குர்வந்தி ஸ்ம. அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள், துதித்து வந்தார்கள். ஹம் நிருத்யம் கரோமி ஸ்ம. நான் நடனம் ஆடிக்கொண்டிருந்தேன், ஆடி வந்தேன். ஓகே ஓகே, yeah, you can stop. So இப்போ நம்ம பார்த்தோம்னா how it is being used. இப்போ karoti is the vartamana kala, latlakara. vartamana kala na latlakara. So abhinayam karoti sma. So நடித்து வந்தாள். பட் இதை வந்து நம்ம சொல்லும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா we are not saying that நடித்தாள் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை தமிழ்ல சொல்லும் பொழுது. But Anna, it is used like that only. It is used in the Bhutakala only. Okay. So, நடித்து வந்தான் அப்படிங்கிறது நடித்து வந்தான். Okay. You can say, but நடித்து கொண்டிருந்தான் வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சத்ரு பிரத்யெல்லாம் படிச்சோம்னா அப்ப இதோட ஸ்மா வரும். சத்ரு is the present continuous tense. So when you do the சத்ரு பிரத்யை அப்ப வந்து நம்ம கொண்டிருந்தான்னு சொல்லணும். நடித்து கொண்டிருந்தான். அப்போ வந்து will be clashing with the meaning. So அதனால தான் in Tamil when you do the meaning நடித்து வந்தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். So but you see that it is the verb is agreeing with the subject. The sma is just only an addition. That is what we have to understand here. Gopalaha abhinayam karoti. Gopala dances. Gopala is dancing. இப்படி வேணா வச்சுக்கோங்க. Dances வச்சுக்கலாம். கரோதி ஸ்ம, நடித்து வந்தான். ஓகே, டான்ஸ் நடித்து வந்தான். கோபால அபிநயம் கரோதி. கோபால ஆக்ட். கோபால அபிநயம் கரோதி ஸ்ம. ஸோ நடித்து வந்தான். ஸ்மா வந்து அவங்க தனியா காட்டுறதுக்காக அப்படி நடித்து வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் தே இப்ப பாருங்க, தே is bahuvachanam, so kurvanti is also bahuvachanam. Aham
Uttama Purusha, Karomi. So the Karomi also has come. So all the verbs are agreeing with the subject. Extra only Sma is added. So don't think the form will change. The form will not change in anything. Okay? This is one very simple thing to understand. Only sometimes when you put Sma, it becomes a Bhutakala form. Yeah. So the next three can be read by Sitaraman sir. Are you there? ஹரியோ மாதா சொல்லுங்கம்மா. நடித்து வந்தான் இல்ல நடித்து வந்தானுக்கும் நடித்தானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது நடித்தான்ன்றது கரெக்டான வேர்டா, நடித்து வந்தான்றது கரெக்ட்? இல்ல அதாவது எல்லாம் ரெண்டுமே ஒண்ணுதான். அதுதான் சொல்றேன். நீங்க நடித்தான்னு சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இந்த ஸ்மாவோட இடத்துல இந்த பிரவேஷால they put it like this. ஓகே. சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. தாஹா விஞ்ஞானம் பாடந்தி. அந்த பெண்கள் விஞ்ஞானம் கற்பித்து கொண்டிருந்தனர், கற்பித்து வந்தனர். வயம் அசத்யம் வதாமக ஸ்ம. நாங்கள் போய் சொல்லிக் கொண்டிருந்தோம், சொல்லி வந்தோம். காயசி ஸ்ம. நீ பாடிக்கொண்டிருந்தாய், பாடி வந்தாய். அதே படிச்சிருங்க, கீழே இருக்க அதே படிச்சிருங்க. மேலுள்ள வாக்கியங்களில் ஸ்மாவை சேர்ப்பதால் நிகழ்ச்சி கடந்த காலத்தில் என்று குறிக்கப்படுகிறது. கோபாலக அபிநயம் கரோதி கரோதி ஸ்ம. கோபாலன் நடித்து வந்தான் என்பது இதன் பொருள். ஸ்ம என்பது எப்போதும் நிகழ்கால வடிவத்தோடு சேரும் என்பதை கவனிக்க வேண்டும். ஓகே சார். இப்போ நம்ம சாதாரணமா நம்ம பூத்தகால சொல்ற மீனிங்ஸ்க்கும் இந்த மீனிங்க்கும் there is a difference. I do understand, but it is not so. When we use it in Sanskritam, we can use it for langlakar. Langlakaருக்கு பதிலாக we use for. So we must only understand that there are three forms of saying the past tense. One is பூத்தகால, that is langlakara. One is sma, using sma with the vartamana kala. The third one is daita to pratyek, which we'll be learning later. I think in 7th lesson or 8th lesson. So these are the three forms of using the past tense. So but inge vandu vartamana kala form should be the correct form of as we do it usually. Aham karomi da varanum. Okay, tvam karoshi da varanum. But just to say that sma is also used அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் தெரியும். ஓகே. And the next one I think we have done it, but பரவாயில்ல, I'll do it. லேಖன நியமः எழுதும் முறை. சஹ சாயம் காரியம் அகரோத். அஹம் கிரந்தம் அப்படம். Yes. Sitaraman sir, can you please move? இல்ல सह सायं कार्यम अकरोत्. अहम ग्रंथम अपटम. இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களையும் கவனிங்கள். அனுஸ்வாரம் ரெண்டு வாக்கியங்களிலும் உள்ளது. அனுஸ்வாரம் அல்லது ம எப்படி உபயோகப்படுகிறது என்ன சந்தேகம்? ஓகே, விதிகள் பொருந்தும். ஐ திங்க் நம்ம பண்ணிட்டோம் இது இல்லையா? லேಖன நியமாக முதல்லையே நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். when there is a consonant after anuswara, the anuswara dot is used. When there is a vowel swara after the anuswara, we use the makaranta. Okay, we use the makaranta. இப்ப அதத்தான் போட்டிருக்காங்க. இம் என்ற உச்சாரிப்புக்கு பின் உயிரெழுத்து வந்தால் மக்காராந்த என்று எழுத வேண்டும். உதாரணம், சா புஸ்தகம் ஆனயதி, சா க்ஷீரம் இச்சதி, ஜலம் உஷ்ணம் அஸ்மி. ஓகே, புரிஞ்சதா? இது anybody has got doubt in this one? I think we have done it earlier and I have given notes also. Now you all are doing it good in the exam also. In the test na வைக்கும்போது கூட நீங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த அனுஸ்வரம் rules you all are following it very well. I am very happy about it. So I think we will not have any doubt in this. But one thing is,
ஒரு வாக்கியத்தின் முடிவில் இம் என்ற உச்சரிப்பு எழுத வேண்டும். When it comes, I told you, at the end of a sentence, always it should be makaranta, it should not be a anuswara. Okay, then im என்ற உச்சரிப்புக்கு முன் பின் மெய்யெழுத்து வந்தால் இம் என்ற உச்சரிப்புக்கு முன் வரும் எழுத்தின் மீது அனுஸ்வாரம் எழுதப்பட வேண்டும். ச நகரம், சஹ நகரம் கச்சதி, ராமஹ பலம் காததி. இந்த விதி எல்லா பாடங்களிலும் பின்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சம்ஸ்கிருதத்தில் எழுதும்போது இது தவறாமல் அனுசரிக்கப்பட வேண்டும். Okay, so this is only this nothing. So just நம்ம already we have done the anuswara rules. இதையும் தாண்டி நம்ம நடுவுல இருக்கிற அனுஸ்வாராக்கே ரூல்ஸ் பார்த்துட்டோம். I think that also will be coming from that. இப்போ I will just go to the next subhashitam and finish. And the abhyasaha sma எழுதுறது you can do it and as homework also we will discuss it. First I'll finish. If I finish this subhashitam, I think this lesson thing will be over. So I wanted to finish today. Okay, subhashitam, இந்த லெசனோட சுபாஷிதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம உபதேசமானாலே நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இஃப் சங்கராபுரத்தோட உபதேசமாக ஆல்சோ திஸ் ஹஸ் கம் and here also it is there. So all of you, it's a very interesting, many of you would have come across that. Acharyat padamadatte padam shishyah swamedhaya padam sa brahmacharibhyah padam kala kramena cha. It's a very very nice thing. இப்போ ஒரு பாதம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஒரு பாதம்னா கால் பங்கு. ஓகே, இப்போ நம்ம நட்சத்திரம் எடுத்துட்டாலுமே ஒரு பாதம், நட்சத்திரத்துல 4 பாதம் இருக்குங்கிறோம். ஒரு ஸ்டார்ல கால் பாகத்தை தான் நம்ம ஒரு 1/4 தான் ஒரு பாதம். ஸோ 4 பாதம் கொண்டதுதான் ஒரு ஸ்டார் ஃபுல்லா. இப்போ சில ராசியில எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பாதம் தான் இருக்கும். இன்னொரு ராசியில போய் 2 பாதம் உட்காந்துருக்கும். Those who know little about astrology will be knowing this. இப்போ நம்மளே சொல்லுவோம் நம்ம ஸ்டார் என்னது அப்படின்னா ஒருத்தர் சொல்லுவாங்க 4ஆம் பாதம் அப்ப நீங்க அந்த ராசின்னு பேர். ஸோ எவ்ரிதிங் இஸ் டிவைடட் இன்டு 4. ஒரு பாதம்ங்கிறது கால். இப்போ அதனாலதான் நம்ம டைம் படிக்கும் போது கூட சம்ஸ்கிருத வேர்டு தான் அது. சபாதம், சார்த, பாதோன அப்படின்னு படிச்சோம். ஸோ இங்க ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா. இப்போ நம்ம படிக்கிற படிப்பு, வாட் எவர் வி ஆர் லேர்னிங், நம்மளோட எஜுகேஷன், இட் இஸ் டிவைடட் இன்டு 4 பாதம். 4 பாதமா அதை பிரிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம கற்கிற கல்வி 4 பாதம் பிரிச்சிருக்காங்க. ஸோ முதல் பாதம் என்னது? ஆச்சாரியா பாதமாதத்தே, தத்தே கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? ஆச்சாரியா இஸ் த டீச்சர். முதல் பாதத்தை யாரு கொடுக்கிறா? ஆச்சாரியா கொடுக்கிறா. உங்களுக்கு டீச்சரா இருக்கிறவா முதல் 1/4 பங்கு ஆஃப் த எஜுகேஷனை கொடுக்கிறா. பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா. ஸ்வமேதையா அப்படின்னா ஸ்வசிய மேதையா. ஸ்வன்னு இப்ப கூட சொன்னேன், ஸ்வகிராமம் ஸ்வநகரம் சொல்லணும்னு சொன்னேன். தன்னுடைய சுய ஆற்றலினால், தன்னுடைய எஃபிஷியன்சினால அடுத்த கால் பாதம். ஸோ ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா. தன்னுடைய ஆற்றலினால், தன்னுடைய எஃபிஷியன்சினால அடுத்த கால் பாகத்தை படிக்கணும். Who is the learner? நம்ம யாரா இருந்தாலும் நம்ம படிக்கும்போது முதல் கால் பாகத்தை டீச்சர் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் கால் பாகத்தை நம்மளுடைய சுய அறிவினால, சுய ஆற்றலினால நம்ம படிக்கிறோம். Then third one, பாதம் ச பிரம்மச்சாரிபியஹ. So இப்போ this is written when there was குருகுலம் இருக்கும்போது பண்ணினோம். அப்போ குருகுலத்துல என்ன பண்ணினாங்க? they were all living together. கரெக்டா? எல்லாரும் ஒரு குரு கீழே எத்தனை சிஷ்யங்கள் இருந்தாங்களோ எல்லாருமே ஒன்னா இருந்துட்டு
சேவை செஞ்சுட்டு படிச்சுட்டு வந்தாங்க. ஸோ எப்படி சொல்றாங்க, இந்த 3வது பாதம் யார்கிட்ட இருந்துன்னா ச பிரம்மச்சாரிபியக. பிரம்மச்சாரிபியகங்கிற அங்க இருக்கிற இந்த பிரம்மச்சாரியம் பூனல் போட்ட அப்புறம் தான் கொண்டு போய் விடுவாங்க படிக்கிறதுக்கு. அப்புறம் கல்வி கற்றுட்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். பட் இங்க நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த லேர்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாடர்ன் டேஸ்ல பிரம்மச்சாரிபியக இது வந்து பாருங்க பகுவச்சனம் சதுர்த்தி விபக்தி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிபியக. ஓகே. ஸோ அவங்க கிட்ட ஹரிபியக மாதிரி. ஸோ அவர்கள் யார்கிட்ட இருந்து படிக்கிறா, கூட படிக்கிறவங்க கிட்ட. இப்போ நம்ம சொல்றாலே நிறைய பேர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிப்போம், நாங்கள் 4 பேரா சேர்ந்து படிப்போம், நாங்கள் 3 பேரா சேர்ந்து படிப்போம், காலேஜில் டிஸ்கஷன் பண்ணி படிப்போம். ஸோ தட் இஸ் ஒன் பாதம். ஒன் குவார்டர் இஸ் தட் ச பிரம்மச்சாரிபிய. பாதம் கால கிரமேணச்ச. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பாதம். கால கிரமேணச்ச பை எக்ஸ்பீரியன்ஸ். காலம் காலம் கிரமேணம் காலம் போய்கொண்டு இருக்கும் பொழுதே நோபடி இஸ் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் பர்சன். இப்போ ஒருத்தர் என்ன கற்றுனாலும் ஒரு ஆஃபீஸ்லேயே வேலைக்கு போனாலும் முதல்ல உங்களுக்கு சீனியராக இருக்கிறவங்க சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் யூ வில் லேர்ன் ஓகே லைக் திஸ். தென் யூ வில் இஃப் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் சம்படி யூ வில் ஆஸ்க் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், இஸ் இட் ஓகே. தென் லாஸ்ட் ஒன் as time goes on through experience we get the 4th part. So the whole of education படிப்பு எல்லாமே கல்விங்கிறது 4 பாகத்தை கொண்டது. முதல் பாகத்தை கொடுக்கிறவர் நம்முடைய டீச்சர். 2வது பாகம் வந்து நம்ம சுய ஆற்றல். டீச்சர் எவ்வளோ இன்புட் போட்டாலும் நம்மளால இன்புட் கொடுக்க முடியல, நம்மளால படிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் that is also very difficult. ஏன்னா அந்த கால் பாகம் நீங்க போட்டுதான் ஆகணும். நம்ம யாரா இருந்தாலும் நம்ம போட்டுதான் ஆகணும். 3rd வந்து through discussion. ஏன் அந்த டிஸ்கஷன்? பிகாஸ் ஐ மே பி ராங் இன் சம்திங், யூ மே பி ரைட் இன் சம்திங், ஆர் ஐ மே பி ரைட், யூ மே பி ராங். பட் டிஸ்கஸ் பண்ணும்போது we learn a lot. In discussion we learn a lot. So that is the 3rd quarter. 4th quarter என்ன, all this okay I have done with everything அப்படின்னாலும் ஒருத்தர் படிப்பு மட்டுமே காலேஜ்லேயே படிச்சுட்டே வந்தானா எப்படி? how will they go on? எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம், இப்போ டீச்சிங் எடுத்துக்கிறோம். இப்போ நானே சம்ஸ்கிருதம் டீச் பண்ணுறேன், நீங்களே சம்ஸ்கிருதம் லேர்ன் பண்ணுறேன். த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் யூ கோ ஆன் லேர்னிங். எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு தெரியும் கச்சத்திக்கும் அகச்சத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். கச்சத்தினா வர்த்தமான கால, அகச்சத்னா லங்லக்காரன்னு நமக்கு தெரியாது. ஸோ எஜுகேஷன் இஸ் டிவைடட் இன்டு 4 parts. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So that is the subhashitam of this 5th lesson. Okay. So இதுல வந்து அபியாசக அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா ஸ்மாவை யூஸ் பண்ணி இதை எழுதணும். திஸ் இஸ் வெரி ஈஸி. அவன் படித்து வந்தான். we all know அவன்னா சக. ஓகே, படிக்கிறதுன்னா பட்டதி. படித்து வந்தான்னா ஸ்மாவை போட்டுக்கணும், அவ்வளவுதான். வெரி ஈஸி டு ரைட். we all know all the words for this. And this the second abhyasa is to do with anuswaram. We know the rules of the anuswaram, how to write it. Ekam udyana asit. இப்போ இந்த இடத்துல u is the swaraha. So after eka the dot won't come, the anuswaram won't come, the makaranta will come. So ma ekam. Again here a is again a swaraha. So udyanam also makara will come. Is there any doubt in the 2 exercises or abhyasa? Anybody has got any doubt? Okay, no doubt. So this is what you have to do, what we have done today. I think with this we come to the close of the 5th lesson. இந்த ஃபிஃப்த் லெசன்லயே அபியாசக்க முதல்ல வந்து 11th பேஜ்ல வந்து நம்ம 2 பண்ணல. அப்ப ரோமன் லெட்டர்ல வந்து அது பண்ணல. ஓகே, ஏன்னா படிக்கலன்னு சொல்லிட்டு. Good you reminded me. Good. So இது வந்து நம்ம 2 ஏன் அப்ப பண்ணலைன்னா, அப்ப நம்ம வந்து
द्वितीया विभक्ति மட்டும் பண்ணினோம். அப்ப நம்ம லோட் லகார் பண்ணல. ஓகே, இப்போ இந்த அபியாசம் ஐ திங்க் யூ கேன் ஆல் டூ ஃபார் ஹோம். நதிங். யா சஹ கிரகம் கச்சதி, சஹ கிரகம் கச்சது. பாலாஹ பாட்டம் பட்டந்தி, பாலாஹ பாட்டம் பட்டந்து. இதுல ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க, ரெண்டு கலந்தே கொடுக்கல. The first one is all Parasmepadi. The a udaranam is given with Atmanepade. So it is Atmanepade only. Okay, so I think you can do this. Yeah.